இந்த பருப்பு புரோட்டீன் சோர்ஸா இல்ல கார்போஹைட்ரேட் சோர்ஸா? 100 கிராம் சமைக்காத பருப்புல 20ல இருந்து 24 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. இதை நீங்க காய்கறி எல்லாம் போட்டு நிறைய தண்ணி ஊத்தி ஒரு சாம்பார் பதத்துல நீங்க குக் பண்ணி சாப்பிடும்போது குவான்டிட்டி குறையும். வாட்டரி அப்சார்ப்ஷன்னால 3ல இருந்து 4 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பருப்புல கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் கிடையாது. பருப்புங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட் புரோட்டீன் சோர்ஸ் தான். சம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இதுல இல்ல. நீங்க இத சப்பாத்தி கூடவோ ரைஸ் கூடவோ கம்பைன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எல்லா அமினோ ஆசிட் ப்ரொஃபைலும் ஈஸியா கிடைச்சிடும். இந்த பருப்புல கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்கு கம்பேரிட்டிவ்லி புரோட்டீன். பருப்பு இஸ் நாட் அ புரோட்டீன் சோர்ஸ். பருப்பு இஸ் அ கார்போஹைட்ரேட் சோர்ஸ். லோ அண்ட் மாடரேட் புரோட்டீன் சோர்ஸ் தான். இதை மட்டுமே எண்ட் ஆஃப் தி டே புரோட்டீன் சோர்ஸ்க்காக நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு தேவையுள்ள புரோட்டீன்ஸா கொடுக்க போறது இல்ல. இதோட டயட்டை பூஸ்ட் பண்றதுக்கு பருப்பு இல்லாம வேற என்ன மாதிரியான ஹை சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு கீழே டீடைல்டா கேப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரா.